Hello everyone, welcome back to my channel. நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்டேட் கமாண்ட் தான். சிபிஎஸ்சி கிளாஸ் 11th and 12th இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸ் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Update single columns and update multiple column using expression in update using null values update, right? ஸோ இந்த 4 டாப்பிக்கை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், இதை நம்ம எப்படி கொரியஸாக யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவோட எண்டில் ஒரு சாம்பிள் பேப்பர்ஸை எடுத்து நான் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் கொஷின்ஸை வச்சு query ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்டேட் கொரிய சின்டாக்ஸ் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், ரைட்? எனக்கு அப்டேட் கொரியை பற்றி எனக்கு எழுதவே தெரியாது, கொடுத்துருக்க கொஷின்ஸில் எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த 1 மார்க் கொஷின்ஸ்க்கு ½ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்? ஃபஸ்ட்டு லைனில் அப்டேட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அப்டேட்டுக்கு பக்கத்துலேயே டேபிளோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரைட்? இங்கே நான் டேபிள் நேமே மென்ஷன் பண்ணுறேன். கொஷினில் கொடுத்துருக்க டேபிள் நேம் தான் கண்டிப்பாக இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் மார்க் கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு செட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லைனில் வேறுன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க, ரைட்? ஸோ இந்த 3 லைனும் நீங்கள் அப்டேட் கொரி எழுதும் போது எழுதி வச்சுக்க வேண்டிய விஷயம், ரைட்? ஸோ இது வந்து ஈஸியான சின்டாக்ஸ், நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கொஷினை பொறுத்து இது வந்து மாறும், ஓகேவா? அப்டேட் கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சம்திங் யூ நீட் டு சேஞ்ச் ஆர் சம் ஆர் ஆல் த வேல்யூஸ் இன் எக்ஸிஸ்டிங் ரோ. சரியா? ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன், ரைட்? அப்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பியூராக ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்க, ரைட்? ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் உங்கள் டேட்டா பேஸில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸிஸ்டிங் வேல்யூவை வச்சு புதுசாக என்ன அப்டேட் பண்ணணுமோ அப்டேட் பண்ணிடுவீங்க, ரைட்? ஸோ ஃப்யூச்சருக்கு போக சில அப்டேஷன் எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த சாஃப்ட்வேரில் சில அப்டேஷன் பண்ணுவோம். அப்போ எக்ஸிஸ்டிங் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதுசாக இருக்க வேல்யூஸை அப்டேட் பண்ணுவோம். இதுதாங்க சிம்பிளான விஷயம், ரைட்? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோ வச்சு தான் நம்ம வேர் கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இந்த அப்டேஷன் கொரீஸை வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லைனில் அப்டேட் எழுதிக்கோங்க. அப்டேட் பக்கத்துலேயே டேபிள் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் லைன் அப்டேட் டேபிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் லைனில் செட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் லைனில் வேறு. சரியா? இந்த 3 விஷயத்த நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு, ரைட்டு, நீங்கள் செட்டுக்கு பக்கத்தில் என்ன மாடிஃபை பண்ண போகிறீங்களோ அந்த மாடிஃபிகேஷன் காலத்தை வந்து கொடுக்கணும். ஏன்னா செட்டுன்றது ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுற ஒரு விஷயம். அப்போ வேறுன்றது கண்டிஷன். எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணணும். இந்த கண்டிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, எந்த ரோவை அப்படின்றத பிக் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கண்டிஷன், ரைட்? ஃபைன். அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அப்டேட்டிங் மல்டிபிள் காலம்ஸை அப்டேட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். பேஸ்டாக வந்து சிங்கிள் கண்டிஷனை வச்சு நம்ம மல்டிபிள் காலம்ஸை கூட அப்டேட் பண்ணலாம், ரைட்? அப்டேட் டேபிள் செட்டுன்னு கொடுத்தாச்சு. வேருக்கு பக்கத்தில் கண்டிஷன். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த மல்டிபிள் காலம்ஸ், ஃபஸ்ட்டு காலம் கமா செகண்ட் காலம், மல்டிபிள் வந்துட்டாலே கமா வச்சு தான் நம்ம செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா? ஃபைன். அப்போ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி மல்டிபிள் காலத்துக்கு நம்ம டேட்டாஸை அப்டேட் பண்ணுறோம், அவ்வளோதான். கொரி ரொம்ப சிம்பிள் தான், ரைட்? யூஸிங் எக்ஸ்ப்ரெஷன் இன் அப்டேட். இங்கே ஸ்கேலார் எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம், ரைட்? அப்டேட் டேபிள் கொடுத்தாச்சு, செட்டு வேறுன்னு சொல்லி நம்ம கொடுத்தாச்சு, ஓகேவா? வேறுன்ற கண்டிஷனை பேஸ் பண்ணி ஸ்கேலார் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஃபீல்டை தான் நம்ம காலம் சொல்லணும்ல. ஸோ அந்த காலமில் நான் பர்டிகுலர் வேல்யூஸை ஆட் பண்ண போகிறேன், ரைட்? +5 +10 ஆர் *2 மைனஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்க வேல்யூவோட சம் எக்ஸ்ப்ரெஷனை வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் வந்து ஸ்கேலார் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த எக்ஸ்ப்ரெஷனும் பாசிபிள். அப்போ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ்ப்ரெஷனை இவால்வேட் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அப்டேட் ஆகும். ஸோ இதுவுமே பாசிபிள். அப்டேட்டிங் நல் வேல்யூஸ், ஓகேவா? ஸோ எப்படி நல் வேல்யூஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள்,
அதே தான் அப்டேட் டேபிள் நேமு செட்டு கொடுத்துட்டு வேர் கண்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு. இங்கே செட் பண்ணும்போது செட் காலம் வேல்யூ அஸ் அ நல்லு, ரைட். ஆல்ரெடி டேட்டா இருக்குது, ரைட். ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி டேட்டாஸ் இருக்குது. அந்த இடத்துல அந்த டேட்டாஸ் வந்து பியூராக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் மார்க்கெட்டில் ப்ராடக்ட் எல்லாமே சேல் ஆகிருச்சு, மறுபடியும் கஸ்டமர்ஸ் வந்து கேட்டால் அந்த ப்ராடக்ட் அன்அவைலபிள் அப்படின்னு சொன்னாலும் நம்ம சொல்லணும். அப்போ அந்த இடத்துல நம்ம நல்லுன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ பர்டிகுலர் கண்டிஷன் அந்த ப்ராடக்ட் தான் அப்படின்றத கண்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிளேஸில் நல்லுன்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கலாமா. ஸோ இந்த மாதிரி நல் வேல்யூஸும் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் query எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, ரைட். ஃபஸ்ட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, ரைட். அப்டேட்டு பக்கத்தில் டேபிளோட நேம் ஆர்டர்ஸ், ரைட், கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செட்டுன்னு சொல்லி கொடுக்கணும். செட்டுக்கு பக்கத்தில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகணும், என்ன புதுசான வேல்யூஸை அப்டேட் பண்ணணும், ரைட், அதை வந்து மென்ஷன் பண்ணணும். நான் இங்கே என்ன அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 20,000 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ண போகிறேன். கண்டிஷன் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா யாருக்கெல்லாம் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு லேப்டாப்பா, இல்லை, ப்ராடக்டை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடாது, யூனிக் ஐடென்டிட்டியான காலம்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா லேப்டாப்புன்ருக்கு. ஸோ எல்லா லேப்டாப்புக்குமே நீங்கள் 20,000 சொல்லி அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு லேப்டாப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். நான் பர்டிகுலராக இந்த 12,000 அப்படின்ற லேப்டாப்போட ப்ரைஸை நான் மாற்றணும் அப்படின்னா யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம இங்கே வந்து கண்டிஷன்ஸ் வந்து C_name இஸ் ஈக்குவல் டு நேம் வந்து மென்ஷன் பண்ணலாம், இல்லை ஆர்டர் ஐடியை மென்ஷன் பண்ணலாம். யூனிக்காக பர்டிகுலர் ரோவை மட்டும் அஃபெக்ட் பண்ணணும்னா அந்த ரோவை ஐடென்டிஃபை பண்ணுற கண்டிஷன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். இல்லை காமனாக அந்த வேல்யூஸ்க்கு வந்து எல்லா பிளேசஸ்லையும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட்ன்ற காலத்தில் லேப்டாப்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எங்கெங்கே லேப்டாப் இருக்கோ அந்த பிளேசஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்க கிவன் வேல்யூஸ் மீன்ஸ் செட்டுக்கு அடுத்து கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் ரீப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வேர்க்கு அடுத்து நான் O_ID சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல 1001 சொல்லி மென்ஷன் பண்ணுறேன், ரைட். இப்போ பாருங்கள், ரோ மேட்ச்டு 1, ஒரே ஒரு ரோ மேட்ச் ஆகிருக்கு, சேஞ்சும் ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா. இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். நல்லா பாருங்கள், ப்ரீவியஸில் லேப்டாப் 1001ஓட லேப்டாப்போட வேல்யூ 12,000, இப்போ 1001ஓட லேப்டாப் வேல்யூ 20,000 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகிருக்கு. ஓகேவா. எஸ் நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸாக வேர் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை வச்சு அந்த ஃபீல்டோட ரோ 101 அப்படின்ற ரோவை எடுத்து அந்த ரோவில் நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்க ஒரு பர்டிகுலர் டேட்டாஸை சேஞ்ச் பண்ணோம், ரைட்டா. இது வந்து 1 and 1 தானே. மல்டிபிள் டேட்டாஸ் மல்டிபிள் காலம்ஸில் அப்டேட் பண்ணணும், ரைட். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ப்ரைஸுன்ற காலத்தில் மட்டும் தான் அப்டேட் பண்ணோம். 2 or more ஃபீல்டு நம்மளால் அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால் அப்டேட் பண்ண முடியும், ரைட். அப்போது அப்டேட் டேபிளோட நேம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம செட்டு கொடுத்துட்டு செட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ எதோட ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க, ரைட். இங்கே ஹெட்ஃபோனோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 1500 அப்படின்னு சொல்லி இருக்கா, ரைட். நான் வந்து இந்த தேர்டு ரோவை எடுத்துக்கிறேன். தேர்டு ரோவோட ப்ரைஸ் வேல்யூஸ் 3000 அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறேன், ரைட். ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 3000, ரைட், கமா குவான்டிட்டி 2 காலமாக நான் டிசைட் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி பண்ணியாச்சு. ப்ரைஸ் எனக்கு 3000 மாறணும், அதோட குவான்டிட்டி 2ன்னு சொல்லி மாறணும். ஸோ இந்த தேர்ட் ரோவை ஐடென்டிஃபை பண்ணுற நம்மளோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ரைட். வேறு கண்டிஷன் என்னது, O_ID இஸ் ஈக்குவல் டு 1003. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை தான் செக் பண்ணோம். கண்டிஷன் 1003. ஸோ இந்த ரோவை பிக் பண்ணி எடுத்துட்டு அதோட குவான்டிட்டியை நம்ம என்ன மாற்ற சொல்லியிருக்கோம், 2ன்னு சொல்லி மாற்ற சொல்லியிருக்கோம். அதோட ப்ரைஸை 3000 சொல்லி மாற்ற சொல்லியிருக்கோம், ரைட். இங்கே பாருங்கள், மேட்ச்டு ரோ 1 சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேபிளை டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ரோவில் ஹெட்ஃபோனோட ப்ரைஸு 2, அதோட குவான்டிட்டி 2, ப்ரைஸ் வந்து 3000 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ மல்டிபிள் ஃபீல்டுலையும் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கண்டிஷனை பொறுத்து தான் மல்டிபிள் ஃபீல்டோட போகும், ரைட். இந்த கண்டிஷன் எப்போவுமே ஒரு ரோவை தான் பிக் பண்ணணும், இண்டிவிஜுவல் ரோ. அந்த ரோவில் இருக்க மல்டிபிள் ஃபீல்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வந்து குவான்டிட்டியும் மாற்றணும், ப்ரைஸும் மாற்றணும், அதோட நேமும் மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம், ஓகேவா. ஸோ அந்த மல்டிபிள்
ஃபீல்டில் இருக்க டேட்டாஸை நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு ரோவை செலக்ட் பண்ணி மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கேலார் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, செட்டுக்கு எடுத்து அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா அப்டேட் டேபிளோட நேம் ஆர்டர்ஸ், ரைட். ஸோ வீடியோ பார்க்கும் போதே இதோட கமெண்ட்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. செட்டுக்கு எடுத்து நம்ம இப்போ என்ன கொடுக்க போகிறோம், ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்க போகிறோம். எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா ப்ரைஸு இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸு ப்ளஸ் 500. ஓகேவா, இதுதான் மீனிங். இது எந்த காலமுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்றத நான் டிசைட் பண்ணணும், ரைட். ஏதோ ஒரு ப்ரைஸை நான் 500 அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறேன். நான் டிசைட் பண்ண ரோ என்ன அப்படின்னா 1006 இந்த ரோ தான். அப்போது ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி O_ID இஸ் ஈக்குவல் டு 1006 பேஸ்டான இந்த ரோ தான். அப்போ இந்த ரோவில் 1006 இந்த ரோவில் 1500 இருக்க பிளேஸில் நான் ப்ளஸ் 500 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணுறேன், ரைட். இங்கே பாருங்கள். ஸோ இது 1500 இங்கே 2000 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு, ரைட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏன் ப்ரைஸஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் 500ன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஆட் பண்ணுற வேல்யூ ஃபைனலாக இதே காலமில் வந்து ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக தான் ப்ரைஸஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் ப்ளஸ் 500ன்னு சொல்லி கொடுத்தோம். இங்கே ப்ளஸ் மட்டும் தான் கொடுக்கலாமா மேம்? கிடையாது. எக்ஸ்பிரஷன் அப்படின்றப்போ நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சொல்லி நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். அப்போது ஒரு சிங்கிள் வேல்யூஸ் மட்டும்தான் கொடுக்க முடியுமா? ப்ரைஸ் ப்ளஸ் 500 மட்டுமா கொடுக்க முடியும்? அப்படியும் கிடையாது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் ப்ளஸ் 500 மைனஸ் 200 இன்ட்டு 2 அந்த மாதிரி ஒரு ஃபுல் எக்ஸ்பிரஷனாகவும் நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸை நல் வேல்யூஸாக நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்டேட் டேபிளோட நேமு ஆர்டர்ஸ் செட்டு எந்த காலமை நீங்கள் நல் வேல்யூஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. காலமை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எந்த ரோஸில் வந்து நீங்கள் நல் வேல்யூஸ் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க, ரைட். ஃபைன். நான் வந்து குவான்டிட்டி இங்கே 9 சொல்லி இருக்கிற இந்த பிளேஸில் நான் வந்து நல்லுன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போது இந்த இடத்துல என்னோடய ரோவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஆர்டர் ஐடி, ரைட். ஸோ இந்த ஆர்டர் ஐடியை வச்சு நான் வந்து இந்த ரோவை பிக் பண்ணிவிட்டு இந்த குவான்டிட்டின்ற பிளேஸில் நல்லுன்னு சொல்லி ப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போது குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு நல்லு கண்டிஷன் கொடுக்குறேன். எந்த ரோவை நீ பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். O_ID இஸ் ஈக்குவல் டு 1007 கொடுத்தாச்சா? கண்டிஷனை வச்சு இந்த ரோவை பிக் பண்ணிடுமா? நெக்ஸ்ட்டு காலம் நேம் குவான்டிட்டின்னு பார்க்குமா? குவான்டிட்டி இந்த இடத்துல நல்லுன்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆயிடும், ரைட். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், ரைட். இங்கே நல்லுன்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆகிடுச்சா? ஓகே. நீங்கள் இங்கே ஒரு கொஷின் கேட்கலாம், ஏன் மேம் நல்லுக்கு டபுள் கோட்ஸ் கொடுக்கல? நல்லுக்கு எப்பவுமே டபுள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது. இங்கே நல்லுன்றதை நீங்கள் டைப் பண்ணும்போது ஃபுல்லி கேபிட்டல் லெட்டராக தான் டைப் பண்ணணும், ஓகே. நம்ம சிபிஎஸ்சி அகாடமிக் வெப்சைட்லேருந்து எடுத்த கொஷின் பேப்பர் தான் இது. கொஷின் நம்பர் 29. ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துருக்காங்களா, ரைட். இன்க்ரீஸ் த சேலரி பை 5% ஆஃப் பர்சனல் ஹூஸ் அலவன்ஸ் இஸ் நோன், ரைட். ஸோ இங்கே நல்லா டேபிளை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. டேபிளோட நேமு பர்சனல், ரைட். இப்போ நம்ம கொரி ஆல்ரெடி தெரியுமா, ரைட். ஸோ நம்ம எப்படி எழுதணும், அப்டேட்க்கு அடுத்து டேபிளோட நேம். இங்கே கொஷினில் கொடுத்துருக்க டேபிள் நேம் என்ன அப்படின்றத அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இது எல்லாமே பார்த்து நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க, ரைட். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், சேலரியில் 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய வேல்யூ. இங்கே நம்ம கொடுத்துருக்க காலமை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். சேலரின்றப்போ எஸ் மட்டும்தான் கேப்ஸாக இருக்குது, ரைட். அப்போது இங்கே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்ற சேலரின்ற காலம், சேலரி இஸ் ஈக்குவல் டு அதே காலமில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்றனால நம்ம ஈக்குவல் டு கொடுத்து சேவ் பண்ணுவோம். சேலரி ப்ளஸ், ஏன்னா இருக்கிற சேலரியோட தான் அலவன்ஸ் ஆட் ஆக போகுது 5%. அப்போ சேலரி ப்ளஸ்ஸு. அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 5% வந்து கேல்குலேட் பண்ணணும். அந்த 5%ம் பேசுகிற அந்த சேலரி, ரைட், இன்ட்டு 0.5, ரைட். 5% அப்போ 0.5. அப்போ என்ன மீனிங், ப்ரெசண்ட்டாக இருக்க சேலரியோட
அந்த சேலரியோட 5% நம்ம கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலா இது தான். சேலரி வச்சு 5% கேல்குலேட் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் சேலரியோட இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதே சேலரியில் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். இது உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ரைட். கண்டிஷன்ஸ் என்னன்னு பாருங்கள். ஹூஸ் அலவன்ஸ் இஸ் நோன், இதுதான் கண்டிஷன்ஸ். ரைட். அப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்கணும், நோன் அன்னோன் அப்படின்னு போகும்போது இங்கே யாருக்கெல்லாம் அலவன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். ரைட். அப்போ நம்மளுக்கு டேட்டாஸில் நல் வேல்யூஸ் இல்லாத பிளேஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்டேட் பண்ணணும். ஸோ இதை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். இஸ் நல், இஸ் நாட் நல். ரைட். அப்போ இங்கே கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த காலமை டிசைட் பண்ணிக்கோங்க. அலவன்ஸ்ன்ற காலம். ரைட். ஏ கேபிட்டல். அலவன்ஸ் இஸ் நாட் நல். நாட் நல்லாக இருக்கிற காலத்துக்கு மட்டும்தான் நம்ம அப்டேட் கமெண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கொரி எழுத ப்ராக்டிஸ் பண்ணணும்.